அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது சுபகுரு வருஷத்தில். இந்த வாட்டி சோபனம் அதோட சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? குருவானது சித்திரை மாதம் 9ஆம் தேதி பேர்றார். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். எல்லாருக்கும் தெரியும். பிறக்கும்போது அந்த மாதம் பிறக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், ராகு மேஷத்தில் உட்காந்துருக்கார். இவர் மேஷத்துக்கு வருவார். வந்த உடனே மூஞ்சி தூக்கிட போகிறாருன்னு இந்த புதன் முன்னாடியே மீனத்துலேருந்து வந்து சத்தம் பண்ணாமல் வந்து உட்காந்துட்டார். வந்து வக்கரமாயிட்டார். எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. ராகு இருக்கார், சூரியன் இருக்கார். அதே சமயத்தில் குரு வந்து சேருவார். புதன் இருக்கார். சுக்கராச்சாரியார் அவருடைய ராசியில் இருப்பார், ரிஷபத்தில் இருக்கார். மிதுனத்தில் புதன் இருக்கார். மிதுனத்தில் புதன் இருக்கும்போது இருக்கணும். மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த ராசியில் மேஷத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் உட்கார நேரத்தில் புதன் உட்காந்துருக்கார். இந்த புதனும் செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிற நேரத்தில், ஏன்னா 50-50 செவ்வாய்க்கு பலம் இல்லை, அதனால் பலம் 50-50 கொடுத்து பலமாக தரார். இந்த சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்துருக்கார். கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் நேரடியாக பார்க்குறார். 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறார். எத்தனை கிரகம் தொடர்பு பாருங்க, எல்லாம் தொடர்பு. ராகு தொடர்பு வந்தால் கூட ராகு கேதுக்கள் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கு. ராகு அஸ்வதிலையும் கேது சுவாதியில் நிற்கிறாங்க. துலாத்தில் சூரியன் அஸ்வதி அவர் வேக போயிடுவார், ஒரு மாத கிரகம். அதே சமயத்தில் இந்த புதன் உட்காந்துருக்கார்ல, புதன் சுக்கிரன் விஷயத்தில் உட்காந்துருப்பார் பரணியில். அதே சமயத்தில் அங்கே மிதுனத்தில் உட்காந்துருக்க செவ்வாய் மிருகஷீரத்தில் உட்காரலாம்ல, அவையில் உட்காந்துருக்கார். செவ்வாய் திருவாதியில் உட்காந்துட்டார். ஆக ராகு கேதுக்கள் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, சூப்பர்வைசிங் பண்ணிருக்கு. எல்லா கிரகம் தொடர்பு, கிரகம் எல்லா நிலையும் தொடர்பு கிடைக்குது. எல்லாம் ஒருவே ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கு, நல்லா கிளாஸாக. அந்த மாதிரி அமைப்பில் கிரகநாதர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை தங்களுடைய கடமை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். விவாதம் சூரியனை முதற்கொண்டு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவும் அமைதியாக இருக்கான். கூடவே புதன் வக்கர நிலையில் இருக்கார். புதன் எப்போதும் வக்கர நிலையில் இருந்தாலும் புத்தி வேறு மாதிரி வேலை செய்யறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சித்திரை மாதம் ஃபுல்லாக நிறைய யோகம் கிடைக்கும் எல்லாருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆனி மாதம் வரும்போது அந்த ஆனி மாதத்தில் உனக்கு சனீஸ்வரன் வக்கரமாவார். ஆவணி மாதத்தில் பின்னாடி வரும்போது அவரும் குருவும் வக்கரகதியாக வர ஆவணி கடைசியில் 25ஆம் தேதி. இப்படி பார்க்கும்போது அதுவும் நன்னாவே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த குரு சனி இல்லைன்னா ஒன்றுமே வழி இல்லை. ஒரு பக்கம் கொள்ளக்காரன் அடிச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க, நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வாழ்டாக போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஸ்திரமான அரசுகளே கிடையாது. ஸ்திரமாக அரசுகள் இருந்து நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நமக்கு எப்போதுமே இந்தியாவில் ஒரு சுதந்திரம்னா இப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நிலைமை தான் உண்டாயிருக்கு. எளிமையாக வாழ்ந்து பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படிலாம் ரோடெல்லாம் இருந்தது அதே மாதிரி ரோடு பழகிடும். அப்படி தான் இருக்கும், சுத்தமாக ஒன்றும் இருக்கும்போது இல்லை. ஒரே பேச்சு தான் மிச்சம். எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு, செயலில் ஒன்றுமே இருக்காது. நாடு மூலம் அப்படி தான் இருக்கும். நமக்கு நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அதே சமயத்தில் குடும்பம் நல்லா ஒத்துமையாக இருக்கும். எப்படியோ பணம் வரும், ஜீவனம் நல்லா ஒரு குறையும் இருக்காது. குருவும் சனி துணை இருக்கும்போது நமக்கு என்ன காலம் மாற்றி எல்லாருக்கும் வழி பண்ணுறேன். சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லக்கூடியது நம்ம சுதாரிச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்லபடியாக வாழணும். இதே சிச்சுவேஷன் 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கும். அந்த ரொட்டேஷனில் வருதில்ல, வருஷங்கள் திருச்சி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும்போது ரிவைஸ்டு எடிஷனில் வரும். இந்த காலத்தில் சாரநாதன் மாறி இருப்பான், அவ்வளோதான். திக்கணத்தில் டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி சாரநாதன் மாறி இருப்பான், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, காலப்புருஷ தத்துவ பிரகாரம் மேஷம் முதல் அவார்டு வாங்கக்கூடிய காலம். இதெல்லாம் ஆஃப்டர் 60 இயர்ஸ் பிறகு வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி இது சைக்கிளிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது நம்பர் 1 யாருன்னா மேஷன் தான் வருது. ஏன் 2 பேர் மகரம் கும்பம் இருக்கலாமே,
என்னதான் மகர சனீஸ்வரன் உழைச்சாலும் குரு உழைச்சாலும் காலபுருஷன் சம்மந்தப்பட்ட ஹெட் டிபார்ட்மெண்ட்டு மேஷன் தான். அவனுக்கு தான் நம்பர் அவார்டு போகும். முதலாளிக்கு தான் எல்லாம் போகும். என்ன வச்சாலும் முதலாளி தான் ரிவார்டு அவார்டு. அதே மாதிரி இந்த மேஷத்துக்கு ஏன் அப்படி சிறப்புதுன்னா, மேஷத்தில் உட்கார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை கேது, அந்த எப்போதுமே கேது வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டர், சைலண்ட்டாக இருந்துக்கிறார். நெட்ஒர்க் ஃபுல்லாக அவர் தான், மெயின் ஃப்ரேம் ஃபுல்லாக அவர் தான். எப்போதுமே இந்த புதனுக்கும் இந்த சனீஸ்வரனுக்கும் எப்போதுமே ராகு கேதுக்கள் தொடர்பு தப்படாமல் வச்சுப்பாங்க. அந்த அந்த சனீஸ்வரன் மெயின் கர்த்தா, அத்தனை கர்மங்களுக்கு பொறுப்பு. டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபீடர் பாயிண்ட்னா கேது, ராகு கேதுக்கள். ராகு ஆக்ஷன் எடுப்பார், அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த முக்கியமாக நடக்கக்கூடிய இது யாருன்னா இந்த கேது தான். மொத்த அழுக்கும் அவர் தான். கோடவுன் அஸ்வதியில் முடிஞ்சு கட்சியில் மீனத்தில் தேவதையில். இங்கே எப்படின்னா மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசியாதிபதி செவ்வாய், அதே மாதிரி அந்த ராசியாதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் மிதுனத்தில் இருக்கார், 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டு செவ்வாய்னு உங்களுக்கு தெரியும். 3ஆம் வீட்டு செவ்வாய் உட்கார்ந்தாலே தன்னுடைய காரியத்தை சிறப்பட செயல்படுவார். யாருக்கும் சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டார். 3ஆம் இடம் அவ்வளோ முக்கியமானது. வீர தீர பராத்கரமுக்குள்ளே சம்மந்தப்பட்ட செவ்வாய் அங்கே பலம் இல்லாத இருந்தாலும் இந்த புதன் 50-50 எடுத்துன்னு மேஷத்தில் உட்கார்ந்த புதன் 50-50 ஆக்கி பவர் கொடுத்துட்டு கூட சூரியன் இருக்கார். என்னமா இருக்குது பாருங்கள், சித்திரை மாதத்தில் சூரியன் இருக்கார். உங்களுக்கு என்ன குறைச்சல்? சூரியன் புதன் அங்கே செவ்வாய் 50 தொடர்புறது ராசி பருவத்தில். அதே சமயத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கார். தன வீட்டில் சுக்கிரனே இருக்கார். அதே சமயத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்க இந்த காலத்தில் பூர்வ புண்ணியாதிபதி மேஷத்துக்கு, பாக்யாதிபதி சொல்லக்கூடியவே குரு தான். அவரும் உட்கார்ந்துருக்கார். எப்போதுமே குரு ஜென்மத்தில் உட்கார்ந்தா, ஜென்ம குரு அப்படின்னு பார்த்தான்னா 3 வீடை பார்ப்பார். கெடுத்துருவாங்க, ஒரு ஒன்றும் கெடுக்க மாட்டார். 3 வீடை பார்ப்பார். பூர்வ புண்ணியம் பார்க்குறார், பாக்கியத்தை பார்க்குறார், சப்தமத்தை பார்க்குறார். சப்தமாதிபதி நன்னா களத்தனம் சொல்லப்படும் சப்தம் வந்து அவர் தான் குடும்பகாரகர். சிறப்பாக இருக்குது. இந்த புதன் வக்கரம் உரிய ஏற்பட்டார். ஒரு கிரகம் வக்கரம் இல்லை. இப்போ சனீஸ்வரர் முக்கியமானவர். அதுவும் இல்லை 10-11 உரிய சனீஸ்வரர் அவர் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார். அவரும் பார்வையிடுறார், மேஷத்தை பார்க்குறார். இத்தனை அமைப்பு தொடர்பு நல்ல லிங்க் கொடுத்துருக்கு. எடுத்த காரியம் கரை செய்யா முறையும் அட்டகாசமாக உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங் போட்டிருப்பீங்க. எல்லாம் இது ஒரு காரியம் நடக்காது, எலாகோடா நடந்ததெல்லாம் முடிஞ்சிடும். மடமடமடமடா முடிஞ்சிடும். வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும். சுற்றுலா போயிருந்தீங்க முன்னாடி, அதுக்கு போகிறத கூட யோசிப்பீங்க. இப்போது வேலை ஜீவனத்துக்கெல்லாம் சரி, வியாபாரம் வீவனத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து முயற்சி பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார். நீங்களும் முதலாளி, பெரிய முதலாளி. குடும்பம், வசதி, வாய்ப்புகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பிரமாதமாக இருக்கும். எல்லா விஷயம் ரசனைகள் இருக்கும். சித்திரை மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு கொடுக்குறது. அவர் தான் அயன சைன போகாதே குரு தான். அப்போ கொடுக்க மாட்டேன்னா அயனம் சைனம் போகம் எல்லாம் வெளிநாடு. மேஷத்துக்கு போகிறவங்களும் வெளிநாடு இப்போ சந்தர்ப்பம் கிடச்சிருட்டு. சித்திரை மாத துவக்கத்திலே கிடச்சிருட்டு. சனீஸ்வரன் தொடர்பு கொண்டுட்டே இருக்கார். அது வக்கரமாகி கீழே வரும்போது பார்த்துக்கலாம். ஆணி மாதம் தான் அது சனீஸ்வரன் வக்கரமாகிறது. இப்போ அது வரைக்கும் நமக்கு வேண்டியது கிடைக்கிறது. இந்த வியாபாரம் நன்னா இருக்குமா காட்டலாம். வியாபாரம் நன்னா தான் இருக்கிறோம். வழக்கப்படி வாங்கிறதும் என்னென்ன உண்டோ சமாளிக்க ஒரு புத்தி வரும். சமாளிக்கக்கூடிய ஹேண்டில் அது இது கிடைச்சிட்டே இருக்கணும். அதாவது மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டு முக்கியமான யூனிவர்சிட்டி வரும். ப்ரொடக்ஷனுக்கு வேண்டிய பொருள்களை, மூலப்பொருள், லேபர் இன்டென்சிவ் கிடைக்கணும். அது கிடைக்கிறது. அரசு ஆதரவு கிடைக்கணும். அசமயத்தில் வந்து அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய வசதிகள் வாய்ப்பெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒத்துழைக்கிறது. இந்த மாதம் வெளி விஷயத்தில் அதிகமாக நம்மளுடைய காரியம், நம்ம பிஸ்னஸ்ஸை அது எதுவும் பிரச்சனை இல்லை.
அரசியல் உழைக்காத இந்த அரசியலில் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தது, அதுக்கு பிரச்சனை இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டு நமக்கு அனுபவத்தில் நல்லாவே தெரியும். தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கும். எதுவுமே கிடைக்காதது ஒன்றும் விளைச்சல் இல்லை, கிடைக்காதது டிமாண்டு அப்படி சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. டிமாண்டு சப்ளையில் டிமாண்டு வருது, ப்ரொடக்ஷனில் டிமாண்டு வரும். தேவைக்கு தான், மக்கள் தேவைக்கு தான் நிறைய டிமாண்டு. அது பொருள் கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமே இல்லை. எல்லா மூலப்பொருளும் கிடைக்கும், தேவைக்கு ஆட்கள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டில் நமக்கு வேண்டிய லேபர் இன்டென்சிவ் நமக்கு வேண்டியது கிடைக்கலன்னா கிடைக்கும். ஆனால் அந்த விலைக்கு நம்ம எதிர்பார்க்குற விலைக்கெல்லாம் போகணுமேனா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். விளம்பரம் நல்லாவே இருக்குது. ஆனால் நிறைய நம்ம பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்லா திறமையை கொடுத்துருக்காரு. நல்லா சமைக்க முடியும். கன்சல்டிங் சர்வீஸ்லாம் இருக்குது. லேபரு அப்புறம் இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சி மாத்திரம் இல்லை, மற்ற இல்லை சப்ளையர்ஸ் எல்லாம் பண்ணலாம். மார்க்கெட்டிங், கோடவுன், செக்யூரிட்டி எதுவுமே அரசாங்க வேலைக்கு மாத்திரம் கொஞ்சம் போகாது நல்லது. அரசு உத்தியோகர்களுக்கு மாத்திரம் பிரச்சனை உண்டு என்றைக்குமே. மற்றபடி எல்லாத்துலேயும் அந்த மருந்து பொருள் உற்பத்தியோ சரி, அல்ல இதுவுமே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி, மெட்டீரியல்ஸ் எந்த வேணும் எது வேணும் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் எத்த வேணால் செய்யலாம். நீங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே செவ்வாய் முடியல. ஏன்னா எரிபொருள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவை. எரிபொருள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. லாஜிஸ்டிக்ஸ் பெட்ரோல் வாகனத்துக்கு டீசல்லாம் ரொம்ப முக்கியம். கனரக வாகனங்கள்லாம் மேலும் இண்டஸ்ட்ரி மிஷின் ஓட்டுறதுலாம் எரிபொருள் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே முக்கியம். அதே மாதிரி பசங்களுடைய எஜுகேஷன் தேவை, உடம்பு ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்து நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் குருவனுடைய காலத்தில் அப் டு எல்லா மாதத்துலாம் தான் இருக்கும். மார்கழி மாதத்துல இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ஏழு இறங்கலாக இருக்கும். அது எல்லாம் இருக்கும். ஆக வந்து பாக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும். திருமணங்கள்லாம் நடக்கும். காலாகாலத்தில் நடக்கிறதுலாம் குழந்தை பேர்லாம் இனிமேல் கிடைக்கும். கர்ப்பசிதவோ அதுவோ பிரச்சனைகளோ ஊழல்களோ திருமணத்தில் பாதிப்புகளோ ஒன்றும் இருக்காது. திருமண வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அமையும். இத்தனை காலம் இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதபடி சந்தோஷம், திருப்திகரம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அடுக்கடுக்காக தன் தேவைகளை விட்டுடலாம். வீடு வசதி வாசல் எல்லாருக்கும் வாங்குற அளவுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கான், பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான். மன நிகழ்ச்சி நன்னாவே இருக்கும். குடும்பத்தில் உறவுகள் பாதிக்காத அளவு நன்னாவே இருக்கும். பகையெல்லாம் இருந்ததெல்லாம் விட்டு போய் நண்பர்களை மறுபடியும் உறவுகள்லாம் கொண்டாடுவாங்க. விட்டுப்போன உறவுகள்லாம் மறுபடியும் வந்து தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் இருக்குது. தொடர்ந்து நல்லது வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சித்திரை மாதத்தில் குரு பேச்சு வந்தோடனே நல்லா பிள்ளையார் சொல்லி போட்டார். அடுத்தது ஆவணி மாதத்தில் நல்லா இருக்கும். தொடர்ந்து அப்படியே வரும். புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ஏறி இறங்காமல் ஏன்னா ராகுக்கு புரட்டாசி மாதத்தை பேர்ந்ததுனால வந்தோன்னா கரெக்டாக கன்னி மாதத்தில் எல்லாம் மாட்டிக்கிறது. சூரியன் மாட்டுறாரு. அதுலேருந்து அதுக்கு செவ்வாயம் மாட்டியிருக்காரு. ஸோ இந்த 6ஆம் வீட்டில் மேஷத்துக்கு 6ஆம் வீடு 6, 12 மறைமுகமாக செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செய்யலாம். அதுக்கும் கிரகநாதர்கள் ஒத்துழைக்கிறாங்க. மறைமுகமான தவறானது இல்லை. வியாபாரங்களை எப்படி நுணுக்கமாக செய்யணும். அதே மாதிரி நம்ம காரியம் சாட்சிக்கணுமோ எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். ஏன்னா நாட்டில் எல்லாருமே ராமராஜ்யம் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால் நம்ம சுதாரிக்கக்கூடிய வகையில் எல்லாமே வச்சுருக்கான். இன்னார் இப்படி இன்னார் இனியார்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய மார்க்கெட்டிங் ட்ரெண்டு பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் இருக்கணும், சமாளிக்கணும். நமக்கு வேண்டியது பொருள் விற்கணும், அனுபவிக்கணும், கொடுக்கணும், பணம் ரொட்டேஷன் வரணும், பர்பஸ் ஆகணும், பயன்படணும். அதே மாதிரி படிப்பு, நமக்கு வேண்டிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் படிப்பெல்லாம். இந்த படிப்பு பொருளாக வியாபாரம் சம்மந்தப்பட்ட நோக்கு தான் படிப்பு. அது மட்டும் இல்லை, அதை படித்தா 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வகை என்ன தெரிஞ்சுக்கிறதான் தவிர பெரிய பொக்கிஷன் நாலேஜ் எல்லாம் கிடையாது. என்ன ஞானம். இந்த புக்கிஷ் படிப்பு பொறுத்த வரைக்கும் காசு சர்டிஃபிகேட் வாங்கணும், பாஸ் சம்பாதிக்கணும், போஸ்ட்டில் உட்காரணும், சம்பாதிக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த நாலேஜ் வரதில்லை. புது அறிவு நாலேஜ்னு வராது. இதில்லை ஞானம் இருக்குது. பகவான் ஈடுபடணும், கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், அந்த மாதிரி இந்த ஆய்வுகள்லாம் வராது. இதில் புக்கிஷ் என்ன உண்டோ படித்து வேலைக்கு போகலாம், அந்த தான் படிப்பு. வியாபார நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் மருத்துவமும் சரி, இன்ஜினியரிங் சரி, எல்லாமே இருக்குது. மற்ற தேவைகள்லாம் இருக்குது. வங்கி பணம் எப்படி 4 வட்டி சம்பாதிக்கலாம், கொள்ளலாம், இன்வெஸ்ட் பண்ணட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எக்கானமி
எல்லாமே பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாமே இருக்கிறதுனால பிரமாதமாக இருக்கும். இயற்கை சீற்றம்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பரவாயில்ல, நல்லா ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கு. பாதிப்பு பூமி அதிர்ச்சி இது அவ்வளோதான் இருக்கிற மாதிரில நம்ம நாட்டை சுற்றி நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்னா நம்ம நாடும் உயர்ந்து மேலே போனால் தானே நமக்கு இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு குறைச்சலும் இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்குது. ஆனால் ஜீவனம் தான் பணம் செல்வம், அது எக்ஸ்ப்ளாய்டேஷனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சாரார் தான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சாரார் ஏர்னிங் நம்பி சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் 4 இடத்துல இதெல்லாம் சின்னதாக பழைக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. அப்போ வீடு வசதியால் அந்த ட்ரெண்டு மாறும். இப்போது அதனால்தான் நிறைய வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கிறது. மேஷத்தில் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா ஏர்ன் பண்ண முடியும். எல்லா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட லைஃபு பாதிப்பு அதிகமாக வரலை. கைகால் நொடைச்சல் ஆக்சிடெண்ட் விபத்து இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிடுத்து, குறைச்சிடுத்து. நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். அவசரமான உலகம் அவசரமாக இருந்தால் கூட நமக்கு சரி ஒரு தாக்கப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எதிர்பார்ப்புகள் கைகூடக்கூடிய மாதம். மொத்தம் அந்த குரு பயிற்சினாலே சனி ஒத்துழைக்கக்கூடிய வரையே பார்க்கும்போது பிரமாணமாக இருக்குது. செம அனாவசியமாக சனீஸ்வரன் வக்கரமாகி கொஞ்ச நாள் இருந்துட்டு பழைய போயிடுவார், கும்பத்து போயிடுவார். அந்த கும்பத்து போனோடனே இந்த ராகுடைய பாறை போயிடுறது சந்தோஷமாக இருக்குது. அது பிறகு புரட்டாசி மாதத்துக்கு பிறகு தான். அதனால் பிறகு வரக்கூடிய எல்லா விஷயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நவகிரகங்கள்லாம் தத்தமிடாமல் தொடர்பு கொண்டு நூக்கன் காணர் கரெக்டாக தொடர்பு கொண்டு செயல்படுறதுங்க. இந்த டீம் ஒர்க் அமைப்பு பார்க்கும்போது எப்படி தான் தொடர்பு கொள்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேரத்தில் அது கரெக்டாக செயல்படக்கூடிய ஒத்துழைப்பு சந்தர்ப்பங்கள் அமையும் போது எல்லா காரியம் செஞ்சுருவோம். அதனால் இது கெட்டது இதனால் கெட்டது அதில் தள்ளி போச்சு ட்ராபேக் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாத சூழ்நிலை கண்டினியூஸாக அடுத்த வருஷம் வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு குரோதி வருஷம் வரைக்கும் நிறைய இந்த குரு பயிற்சி அடுத்த விஷம் போகிற வரையும் நல்லா இருக்குது. பிரச்சனை சித்திரை மாதம், குரோதி சித்திரை மாதம் எல்லா நிலையிலையும் ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதம் இந்த மேஷராசியர்களுக்கு வாழ்க்கையில் தன்னிறைவை அடையணும். தன்னிறைவு அடைய முடியாதபடி எல்லாத்துலேயும் ஒரு சொட்டை அப்படி நின்று இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு தேக்கம் இருந்தால் எப்படி முடியும்? குழந்தைகளுடைய நலம், வளர்ச்சி, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அதனுடைய பின்னாடி வருங்கால வாழ்க்கை, வங்கி தேவை, டெபாசிட்டு செலவு, எதிர்பார்க்கக்கூடிய செலவு இதெல்லாம் இருக்குல்ல. குடும்பத்தில் கல்யாணம், திருமணம், வங்கி, நல்லது பொல்லாது என்னென்ன உண்டோ அத்தனை இருக்குல்ல. அதுக்கெல்லாம் கமிட்மெண்ட்டு, எதிர்பார்க்கக்கூடிய வயசானவங்களுக்கு கமிட்மெண்ட்டு, நோயற்ற வாழ்வே நிறைவேற்ற சொல்லும் சொல்கிற மாதிரி நம்ம அந்த பேருக்கு ஏற்றவரை இந்த மாதத்திலிருந்து அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் எல்லாருக்கும் தீர்காயுசு, ஆரோக்கியம், வளர்ச்சி கொடுத்து மனசில் குன்றி போய் வேதனை உபாதை இல்லாமல் தெளிவாக இருக்கிற அமைப்பாக கொடுத்ததுக்கு அவருக்கு அவனை நன்றி சொல்லிட்டு வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.